கோதாவரி நதி கரையில இருக்கிற சிறுநாமப்பள்ளி அழகான ஒரு கிராமம். அதிகாலையில கோழி கூவுற நேரத்துல பச்சை பசேல்னு நிறைஞ்சிருக்கிற நிம்மதியா இருக்கிற அந்த கிராமத்துல ராகவையா குடும்பம்னா எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ராகவையா எல்லாருக்கும் புத்தி சொல்ற ஒரு மனுஷன். அவங்க பொண்டாட்டி அனுராதா அந்த குடும்பத்தை நல்லபடியா பாத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அவங்க பொண்டாட்டி ரொம்ப சிக்கனமா இருக்கிறவங்க. அவங்க வீட்ல 2 பசங்க. பெரியவன் அருண், சாஃப்ட்வேர் இன்ஜினியர். மருமக அஞ்சலி, சின்னவன் அரவிந்த், மார்க்கெட்டிங் வேலை. மருமக அவளி. 2 மருமகங்களுக்கும் மாமியாருக்கும் அந்த வெயில் காலம் முடியணும் அப்படின்னா அது பெரிய மகா யுத்தம். ஒரு நாள் நடு மத்தியான வேளையில ராகவையா வீட்டு வாசப்படியில உக்காந்துக்கிட்டு விசிறி எடுத்துக்கிட்டு விசிறிக்கிட்டு உக்காந்துருந்தாரு. வீட்ல மட்டும் சீனே வேற மாதிரி இருந்துச்சு. அனுராதா கதவையெல்லாம் சாத்திட்டு, ஏண்டி அஞ்சலி, ரவளி, அந்த ஜன்னலு கதவு எல்லாத்தையும் இழுத்து சாத்துங்க. வெளிய சூடு காத்து வீட்டுக்குள்ள வருது. அந்த ஃபேன் சுவிட்சையும் ஆஃப் பண்ணுங்க. சுத்தி சுத்தி சூடு காத்து தான் வருது. ஐயோ அத்தை, ஜன்னலை சாத்த சொன்னா வீட்டுக்குள்ள புழுக்கமா இருக்கே, ஃபேன் எதுக்காக ஆஃப் பண்ணும்? இங்க பாருமா, ஃபேன் ஆஃப் பண்ணலன்னா என் வயிறெல்லாம் எரியுது. எங்க மாமியாரெல்லாம் கையில ஒரு விசிறிய கொடுத்து விசிறிக்கிங்கன்னு சொல்லுவாங்க. சரி வாங்க, வெளியே போய் உக்காந்துக்கிட்டு அந்த வேப்ப மரத்து அடியில போய் உக்காந்துக்கலாம், அங்க சில்லுன்னு காத்து வரும் அப்படின்னு மாமியார் சொன்னாங்க. மருமகங்களும் சரின்னு சொன்னாங்க. அதுக்குள்ள அருண் அவன் ரூமுக்குள்ள உக்காந்துக்கிட்டு டெஸ்க்டாப் முன்னாடி உக்காந்துக்கிட்டு சிஸ்டம்ல வேலை செஞ்சுக்கிட்டு உக்காந்து இருந்தான். அந்த நேரம் பார்த்து அனுராகா ரூமுக்குள்ள வந்தா. டே அருண், என்னடா இந்த சிஸ்டம் பின்னாடி இருந்து இவ்வளவு சூடா காத்து வருது? இது என்ன அந்த மாதிரி அனல் காத்தா? உடனே அந்த சிஸ்டம் ஆஃப் பண்ணு. அம்மா, அது ஹீட்டர் இல்லம்மா, கம்ப்யூட்டர். இது இல்லனா என்னால வேலை செய்யவே முடியாது. அதுக்கப்புறம் என்னோட வேலையே போயிடுமா. சரி சரி, அந்த ஃபேன் ஆஃப் பண்ணிடுறா. அதான் இந்த கம்ப்யூட்டர்ல இருந்து தான் சூடா காத்து வருதே, அதுக்கப்புறம் ஃபேன் எதுக்கு? உடனே அங்க ஃபேன் ஆஃப் பண்ணிட்டா. அம்மா அப்படின்னு கத்துனா அருண். உடனே அரவிந்த் வீட்ல இருந்து வெளியே வந்து, அப்பா, அம்மா கிட்ட சொல்லி உடனடியா அந்த ஃப்ரிட்ஜோட சாவிய கொடுக்க சொல்லுங்க. அந்த ஃப்ரிட்ஜ்ல இருக்கிற சில்லுன்னு தண்ணி குடிக்கலன்னா இந்த வெயிலுக்கு நானே ஆவியாயி போற மாதிரி தான் இருக்கேன். ஏன்பா அரவிந்த், உங்க அம்மா கிட்ட சாவி கேக்குறதுன்னா புலிவாயில சிக்கின மாதிரி தான். அவ வாய்க்கு வந்த மாதிரி பேசுவாளே. இங்க பாருங்க, யாரு என்னதான் சொன்னாலும் ஃப்ரிட்ஜோட சாவிய நான் கொடுக்க மாட்டேன். இன்னைக்குல இருந்து ஒரு ரூல்ஸ் போட்டிருக்கேன். சூரியனோட விளக்கு இருக்கிற வரைக்கும் யாருமே வீட்டுக்குள்ள லைட் போடக்கூடாது. ஃப்ரிட்ஜுக்குள்ள நிறைய பொருளை வச்சிருக்கேன், அடிக்கடிக்கு திறக்க முடியாது, சாவியை கொடுக்க முடியாது. அஞ்சலி ரவளியோட காதுல ஏதோ ஒண்ணு சொன்னா. இந்த தடவை அத்தை நம்ம வீட்டை சிக்கன புடிச்சு எங்கோ கொண்டு போறாங்க. நம்ம ஏதோ ஒண்ணு செஞ்சுதான் ஆகணும். அக்கா, எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. அருண் எப்படியும் ஆபீஸ் மீட்டிங்னு சொன்னாரு இல்ல, அவரோட பேரு சொல்லி நம்ம ஒரு சீக்ரெட் கூலர் மிஷின் சொல்லலாமா? என்னங்கடி ஆபரேஷன் சீக்ரெட்னு அது இதுன்னு சொல்றீங்க? இந்த மாதிரி பருப்பெல்லாம் என்கிட்ட எதுவும் வேகாது. அந்த கூலரை எல்லாம் எடுத்து மேல போடுங்கன்னு எப்பவோ சொல்லி பேக் பண்ணியாச்சு. உங்களோட திட்டம் எல்லாம் தெரிஞ்சுதான் நான் இப்படி பண்ணிருக்கேன். அனுராதாவோட வார்த்தையை கேட்டு அஞ்சலி ரவளி ஒருத்தர் மூஞ்சி ஒருத்தர் பாத்துக்கிட்டு, அதையும் தூக்கி வச்சுட்டாங்களா? இனிமே வெயிலுக்கு இந்த வீட்டுல நம்ம என்ன ஆக போறோமோ? அதே நேரத்துல பக்கத்து வீட்டுல இருந்து 4 வீடு தள்ளி இருக்கிற அஞ்சலியோட அம்மா வந்தாங்க. சாந்தம்மா ரூமுக்குள்ள வரும்போதே வேர்வைய தொடச்சுக்கிட்டு அஞ்சலி கிட்ட இப்படி கேட்டாங்க. ஏமா அஞ்சலி, என்னம்மா சமைச்சுக்கிட்டு இருக்க? வெளிய வெயில் இந்த மாதிரி அனல் அடிக்குதே, இப்பவும் அடுப்புகிட்டே சமைச்சுக்கிட்டு இருக்கியான்னு பாக்க வந்தேன். என்னம்மா சமைக்க சொல்றீங்க? வீட்டுக்குள்ள சமைச்சா புகை வரும் அப்படின்னு அத்தை சமைக்கிறது வேண்டான்னு சொல்லிட்டாங்க. வெறும் கஞ்சி குடிச்சிட்டு உக்காந்து இருக்கோம். அப்போ சாந்தம்மா அனுராதா அம்மா மூஞ்ச பாத்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு, என்னடி அனுராதா, என் வீடு இங்க இருந்து 2 வீடு தள்ளி இந்த பக்கம் தான் இருக்கு. அங்கேயே அவ்வளவு அனல் அடிக்குதுன்னா இந்த வீட்டுல எப்படி இருக்கும்? அனலுக்கு பயந்துகிட்டு பசங்களை சமைக்க வேண்டாம்னு சொல்லிட்டியா? உங்களுக்கு பசி எடுக்காதா? ஐயோ அண்ணி, இந்த வெயிலுக்கு மசாலா ஐட்டம் எல்லாம் சாப்பிட்டா அதுக்கப்புறம் உடம்பு என்ன ஆகுறது? அதனாலதான் கேஸ் எதுவும் வேண்டாம், கஞ்சி குடிக்கலாம் அப்படின்னு சொன்னேன். அப்போ சாந்தம்மா அனுராதா மூஞ்ச பார்த்து, ஐயோ கடவுளே, சிக்கணும் சிக்கணும்னு என் பசங்களை சாந்தம்மா அனுராதா மூஞ்ச பார்த்து, உன் மாமியாரு வெயில் காலத்துல கண்டிஷன் போட்டிருக்காங்க, இன்னும் எனக்கு என்ன குழம்பு கொடுக்க போற, நான் கிளம்புறேன் அப்படின்னு கிளம்பிட்டாங்க. அன்னைக்கு அந்த பகல் முடிஞ்சு போச்சு. அன்னைக்கு நைட்டு நேரத்துல வெளிய வாசல்ல சில்லுன்னு காத்து வருதுன்னு எல்லாருமே வெளிய படுக்க போட்டு படுத்தாங்க. ஆனா காத்த விட அவங்களுக்கு கொசு தொல்லை அதிகமா இருந்தது. அருண்
அரவிந்த் ரெண்டு பேரும் தூங்காம கையிலேயே கொசு அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அஞ்சலி ரவளி தூக்கம் வராம விசிறியில காத்து வீசிக்கிட்டு இருந்தாங்க. அக்கா, எனக்கு ஒரு சந்தேகம். அத்தை கொசுவ குத்தகைக்கு எடுத்திருக்காங்களா என்ன? கொசு அவங்கள கடிக்கவே மாட்டேங்குது, நம்மள மட்டும்தான் கடிக்குது. அவங்க உடம்பு முழுக்க வேப்ப எண்ணெய தேய்ச்சிருக்காங்க ரவளி. அந்த நாத்தத்துக்கு கொசு இல்ல, பேய் கூட வராது. நம்மள சொல்லு, இந்த கொசு கடியில அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்கோம். அக்கா, எனக்கு ஒரு ஐடியா. காலையில அத்தைக்கு ஒரு விஷயத்த சொல்லலாம். நம்ம எல்லாரும் அவங்க அம்மா சாந்தம்மா வீட்டுக்கு கிளம்பி போயிடலாம். எப்படியும் அவங்க ஒத்தையில தான் இருக்காங்க. நம்ம போனா அவங்களுக்கு துணையா இருக்கும். மெயின் பாயிண்ட் என்னன்னா, கரண்ட் பில் மொத்தம் நம்மளே கட்டணும்னு ஒத்துக்கலாம். போ ஏசி ஃபேனு எல்லாமே கிடைக்கும் இல்ல? ஆமா ரவளி, நீ சொன்ன ஐடியா நல்லா இருக்கு. அத்தைக்கு கரண்ட் பில்லு குறைஞ்சிரும் அப்படின்னா அந்த நிலாவை கூட கீழவான்னு சொல்லுவாங்க. சரி, இந்த பிளான நாளைக்கு அத்தை கிட்ட சொல்லி பார்க்கலாம். மறுநாள் காலையில அனுராகா பூஜை அறையில பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது, அத்தை, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி சொல்லலான்னு வந்தோம். நீங்களும் மாமாவும் படுற கஷ்டத்தை எங்களால பார்க்க முடியல, அதனாலதான் ஒரு விஷயத்த சொல்லலான்னு வந்தேன். என்ன என்ன அந்த புதுசு என்னன்னு சொல்ல. மறுபடியும் காசுன்னா நான் இறக்க மாட்டேன். ஐயோ அத்தை, காசு இல்ல அத்தை, காசை குறைக்கிற பிளானு. நம்ம எல்லாருமே சேர்ந்து இந்த வெயில் காலத்துல சாந்தம்மா, அதான் எங்க அம்மா இருக்காங்கல்ல, அவங்க எப்படியும் நைட்ல ஒத்தையில தான் தூங்குறாங்க. நம்ம அவங்க வீட்டுக்கு போலாமா? எப்படியும் இந்த வெயில் காலத்துல அதிகமா கரண்ட் பில்லு வரும். அவங்க வீட்ல தான் ஏசி இருக்கு, கொசு தொல்லை இருக்காது, நம்ம நிம்மதியா படுத்து தூங்கலாம். அப்ப அனுராகம்மா கொஞ்ச நேரம் யோசிச்சு, அது நீ சொல்றது என்னவோ நல்லதா இருக்கு. கரண்ட் பில்லு குறையும்னா நான் ஒத்துக்கிறேன். ஆனா உங்க அம்மா ஒத்துக்குவாங்களா? அதுக்கப்புறம் கரண்ட் பில் அதிகமா வந்துருச்சுன்னு நம்ம கையில கட்ட வச்சுட்டா? ஐயோ அத்தை, எங்க அம்மா உங்களை மாதிரி கஞ்ச பிஸ்னாரி இல்லையே. எங்க அம்மா கரண்ட் பில்லை விட மனுஷனை தான் பாப்பாங்க அப்படின்னு சொன்ன உடனே அனுராகா மூஞ்சி கோவத்துல வீங்கி போச்சு. அனுராகா சீரியஸா மருமகங்களை பார்த்தா. அந்த பார்வைக்கு ரவளி அஞ்சலி கடகடான்னு உதறிட்டாங்க. அனுராதா கோவமா பார்த்து, நான் ஒன்னும் பிஸ்னாரி கிடையாது, நான் சிக்கனம் படுத்துறேன். இந்த சிக்கனம் உங்களுக்காக தானே. சரி அஞ்சலி, இதுக்கு நான் ஒத்துக்கிறேன். உங்க அம்மா கிட்ட கேட்டு பாரு அவங்க ஒத்துக்கிறாங்களான்னு. ஆனா ஒரு கண்டிஷன், கரண்ட் பில்லு நம்ம கட்டணும்னா என்னால 1 ரூபா கட்ட முடியாது. நான் முதல்லயே சொல்றேன், என் கையில 1 ரூபாவை கூட வாங்க முடியாது. கண்டிப்பா அத்தை, இந்த விஷயத்த என்கிட்ட விட்டுருங்க. நான் எங்க அம்மா கூட பேசுறேன். எங்க அம்மாவை கண்டிப்பா நான் ஒத்துக்க வைக்கிறேன். அஞ்சலி ரவளி சாந்தம்மா வீட்டுக்கு போனாங்க. சாந்தம்மா ஃபேனுக்கு அடியில உக்காந்துக்கிட்டு காய்கறிய வெட்டிக்கிட்டு இருந்தாங்க. அம்மா அம்மா, என் மாமியாரோட எண்ணம் உங்களுக்கு தெரியும்ல. இந்த வெயில் காலம் முடியற வரைக்கும் நாங்க எல்லாருமே காலையில இருந்து நைட்டு வரைக்கும் இங்கே இருக்கலாம்னு முடிவு எடுத்திருக்கோம். ஆமா பெரியம்மா, இதுல ஒரு ட்விஸ்ட். கரண்ட் பில்லு எவ்வளோ ஆனா கூட அருணும் அரவிந்த் அவங்க 2 பேரே பாத்துக்குவாங்க. ஆனா எங்க அத்தை கிட்ட மட்டும் கரண்ட் பில் நீங்களே கட்டுறீங்கன்னு சொல்லணும். பெரியம்மா ப்ளீஸ் அம்மா. சாந்தம்மா அந்த வார்த்தையை கேட்டு சிரிச்சுக்கிட்டே, ஓஹோ, நீங்க போட்ட பிளான்ல என்னையும் சேர்த்துக்கிட்டீங்களா? சரி சரி, பாவம் இந்த வெயில் காலத்துல நீங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்கல்ல. சரி, உங்க மாமியார்கிட்ட கரண்ட் பில்ல நானே கட்டுறேன்னு சொல்றேன். சரியா? உங்களுக்கு சந்தோஷமா? அப்போ ரவளி, அம்மா தேங்க்ஸ்மா, இனிமே எங்களுக்கு பண்டிகை தான் அப்படின்னு அங்கிருந்து கிளம்பி வீட்டுக்கு போனாங்க. மாமியார்கிட்ட இந்த விஷயத்த சொன்ன உடனே அனுராகம்மா மூஞ்சி 100 வோல்ட் பல்பு மாதிரி ஆயிடுச்சு. சாந்தம்மா இதுக்கு ஒத்துக்கிட்டாங்களா? சரி, நல்லதா போச்சு. ராகவையா, கேட்டீங்களா உங்க மருமகங்க சொல்றத? அஞ்சலி ரவளி சீக்கிரமா போய் சமைச்சிருங்க. அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டாங்களே தவிர நம்ம அவங்களுக்கு இன்னும் மேல மேல பிரச்சனையை கொடுக்க கூடாது. சமைச்சிட்டீங்கன்னா சாப்பாட கேரியர்ல போட்டு கொண்டு போயிடலாம். மருமகங்க ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு பலாவு, புளியோகரை, பொரியல் அப்படின்னு எல்லாத்தையும் ரெடி பண்ணாங்க. அருண் என்னவோ லேப்டாப்பை எடுத்துக்கிட்டான். அருணும் அவனோட சார்ஜரை எடுத்துக்கிட்டு கிளம்புனான். அப்பா வாங்கப்பா, இன்னைக்குல இருந்து நம்மளுக்கு ஏசி தான், ஃபேன் கூட ஃபுல் ஸ்பீடு தான். அனுராதா, அந்த ஃப்ரிட்ஜ் சாவிய அங்க தூக்கி வெயிடி. அதுக்கு கூட எதுக்குடி செக்யூரிட்டி? ஏங்க, அந்த சாவி எப்பவுமே என் இடுப்புலயே இருக்கும். சரி வாங்க கிளம்பலாம். அஞ்சலி ரவளி கேரேஜை தூக்கிக்கிட்டு சாந்தம்மா வீட்டுக்கு கிளம்புனாங்க. சாந்தம்மா வீட்டுக்கு போன உடனே எல்லாரும் ஒரே தடவை ரிலாக்ஸ் ஆனாங்க. அஞ்சலி ரவளி ஏசி போட்டுக்கிட்டு ஹால்ல உக்காந்தாங்க. அருண் என்னவோ லேப்டாப்ப கையில வச்சுக்கிட்டு உக்காந்துக்கிட்டான்.
அப்பா, இதுதானே உண்மையிலேயே ஸ்வர்க்கம். அம்மா, பாத்தீங்களா, இங்க ஏசிய போட்டாலும் யாருமே கரண்ட் பில்ல பத்தி கவலைப்படுறது இல்ல. இங்க பாருங்க சம்மந்தி அம்மா, இவ்ளோ சில்லுன்னு உடம்புக்கு எப்பவுமே ஒத்துக்காது. உங்க பொண்ணுங்க கிட்ட நீங்க தான் எடுத்து சொல்லணும். அனுராதா, நீ கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியா? என்ன, இருந்தாப்ல இருந்து கரண்ட் போயிடுச்சு, என்ன விஷயம்? அஞ்சலி வெளிய வந்து பார்த்தா பக்கத்து வீட்ல லைட் எரியுது, டிவியும் சத்தம் கேக்குது. அவ மொத்தமும் திரும்பி பார்த்து, இது என்ன இது, பக்கத்து வீட்ல கரண்ட் இருக்கு, நம்ம வீட்ல இல்ல. ஒருவேளை ஃபியூஸ் போயிடுச்சோ? ஏங்க, ஒரு தடவை கரண்ட் ஆபீஸுக்கு ஃபோன் பண்ணுங்க, நம்ம வீட்டு ஃபியூஸ் ப்ராப்ளமோ. இதோ இப்பவே பண்றேன் அப்படின்னு சொன்னா. அதுக்குள்ள அங்க பக்கத்துல இருக்கிற ஒயர்மேன் சாந்தம்மா வீட்டு முன்னாடி வந்து நின்னா. ராஜு அண்ணா, எங்க வீட்ல கரண்ட் போயிடுச்சு, ஒரு தடவை வந்து பாக்குறீங்களா? இங்க பாருமா, இது ஒன்னும் பியூஸ் போன விஷயம் கிடையாது. இந்த சாந்தம்மா 2 மாசமா கரண்ட் பில்லு கட்டல, அதனாலதான் எங்களுக்கு ஆர்டர் வந்துச்சு, கட் பண்ணிட்டோம். சாந்தம்மா கவலையோட வெளிய வந்து, அது என்னப்பா ராஜு, நான் தான் கட்டுறேன்னு சொன்னேன்ல. முடியாது சாந்தம்மா, நீங்க ஆபீஸுக்கு வந்து கரண்ட் பில்ல காட்டி அந்த ரிசிப்ட எனக்கு காட்டினா மட்டும்தான் நான் வந்து உங்க வீட்ல ஃபியூஸ மாட்டி விடுவேன். அதை தவிர என்கிட்ட வேற வழியே இல்ல போங்க அப்படின்னு சொல்லி ஃபியூஸ புடுங்கிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டான். அந்த வார்த்தையை அவங்க எல்லாரும் கேட்ட உடனே வீட்டுக்குள்ள அனல் காத்து பயங்கரமா அடிக்கிற மாதிரி இருந்தது. வீட்டுக்குள்ள இருந்து அனுராகம்மா அவங்க பசங்க எல்லாரும் வந்து வாசப்படியில நின்னு சாந்தம்மாவை பார்த்தாங்க. அனுராதா கோமா சாந்தம்மா மூஞ்ச பார்த்து, இது என்ன நீ, கரண்ட் பில்ல நீங்களே கட்டுறீங்கன்னு பயங்கரமா பில்டப் விட்டீங்க, இப்போ 2 மாசத்துல இருந்து கரண்ட் பில்லே கட்டலையா? ஆமா அனுராதா, கட்டலான்னு தான் இருந்தேன், ஆனா என்ன பண்றது, வேலை மேல வேலை வந்துகிட்டே இருக்கு, அது மட்டுமா காசு எங்க தான் பத்துது அப்படின்னு சொன்ன உடனே அனுராதா மனசுல, அப்போ கரண்ட் பில்ல என்ன கட்ட சொல்லுவாளோ இப்படி உள்ளுக்குள்ள யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது அனுராதா அஞ்சலி தலைமையில கைய வச்சுக்கிட்டு, ஐயோ பிளான் எல்லாம் ரிவர்ஸ் ஆயி போச்சு, இப்ப அத்தை உங்க மனசுல என்ன யோசிக்கிறாங்களோ அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இந்த பக்கம், சரி சரி வாங்க வாங்க, இனிமே கிளம்பலாம், இங்கதான் இருந்து எந்த பிரயோஜனம் இல்லையே, அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு சொன்ன உடனே அவங்க எல்லாரும் இனிமே என்ன பண்றதுன்னு தெரியாம வேர்த்து கொட்டிக்கிட்டு கிளம்புனாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் 2 மருமகங்களும் இன்னும் என்ன பிளான் போட போறாங்க? அந்த காசை இவங்களே கட்டுவாங்களா, இல்ல வேற ஏதானா பிளான் போடுவாங்களா? அது என்னன்னு அடுத்த எபிசோட்ல பாக்கலாம்.